அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. ஏன்னா தனது சொந்த ராசியான கும்பராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற இருக்காரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவ கிரகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான். பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு. ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பெயர்ச்சியின் போது அவரின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஜோதிடத்தின்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம். சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள். சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரிய செய்வார் சனீஸ்வரன். ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே. உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கும் சுவர்ச்சலாவுக்கும் யமன், வைவஸ்தமனு, யமுனா என்ற 3 குழந்தைகள் உள்ளன. சுவர்ச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது. சுவர்ச்சலாவால் தாங்க முடியவில்லை. தன் நிலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தாள். அவளுக்கு பெயர் சாயாதேவி. தான் தவம் முடித்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்துவிட்டு போய்விடுகிறாள். சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள். சாயாதேவிக்கு தப்தி, சாவர்ணிகா, சிறுதகர்மா என்று 3 குழந்தைகள் பிறந்தார்கள். சாயாதேவி தனக்கென்ற குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றான் தாயை போல் நடந்து கொண்டாள். அதே போல் இதை கண்ட சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விட்டார்கள். சூரிய தேவன் சுவர்ச்சலாதேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான். சூரியனின் காந்த சக்தியால் சுவர்ச்சலாதேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள். இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தார். அதிலும் சிறுதகர்மாவை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள். மேலும் சிறுதகர்மாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை. எவர் மீது அவன் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும். அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது. கைலையில் விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள். எல்லோருக்கும் கைலையில் நடக்கும் விழாவை காண செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சிறுதகர்மா அடம் பிடித்தான். சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுதகர்மா கேட்கவில்லை. இறுதியில் பிடிவாதம் என்றது. கைலை மலையில் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்து விட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள். கைலையில் சிறுதகர்மா காலடி வைத்ததுமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்கியது. இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள். சக்தி, சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான். அவன் பார்வைப்பட வண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை தன் மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். சக்திக்கு மீறிய கவசம் எது? ஆனால் சிறுதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீச்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது.
பார்வதி கதறினாள். சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார். கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன். அதற்கு சாதாரண முகம் உதவாது, யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார். பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார். காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார். அது முதல் விநாயகர் கஜமுகனானார். புதல்வனின் தலையை பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது. கோபமாக வந்தது. கைலையில் காலடி வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சபித்தாள். அன்று முதல் விந்தி நடந்தான் சனி. ஆனால் விந்தி வீடு திரும்பிய சிறுதகர்மாவை கண்டு சாயாதேவி வெகுண்டாள். பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஊனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள். விநாயகரின் வயிறு பெருத்தது. அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார். சனி என்ற சிறுதகர்மா, நீ சிறப்புடைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினார். உடனே சனி தாயின் அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார். சனியினுடைய தவத்தை மெச்சி பரமன் காட்சி கொடுத்தார். சிறுதகர்மா, உன் தவத்தால் நான் என்னை மிகவும் மகிழ்வித்தாய். இன்று முதல் தேவர்களாலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான். மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்குத்தான். நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வரலிங்கம் என்று அழைக்கப்படும். உனக்கேற்ற நாளான சனிக்கிழமை ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார். சிறுதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் கும்பராசியில் வக்ரம் பெறுவதால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதன் மூலமே உங்களால் நன்மை அடைய முடியும் என்பதை சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அறிவுறுத்தது. அதே போல இத்தருணங்கள்ல வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாகவே இருக்குங்க. சகோதர வர்க்கத்தினரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லதுங்க. ஏதாவது வாக்குவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல் வரலாங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம் போன்ற சுப காரியங்களை நடத்துவதற்கான முயற்சியில் தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசி பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தேவையான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க. பெண்மணிகளுக்கு பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுக்கள்ல முடிவிற்கு வருங்க. எவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தேவைக்கேற்ற விதத்தில் பொருளாதாரம் உயரும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.